இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சபை கூடுதலில் சகோதரன் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, ராபோஜனம். நம்ம சபை கூடுதல் வீட்டில் பண்ணுறோம், சரி ஓகே. தசம பாகங்கிறது நம்ம ஏழைகளுக்கு கொடுக்கணும், விதவைகள் திக்கற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், சரி ஓகே. அப்போ ராபோஜனம் எடுக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ராபோஜனம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சால் தான் அதை நம்ம எடுக்கலாமா, எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். அதாவது இயேசு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஸோ அது எப்படி நிறைவேற்றினார் அப்படிங்கிறதுல ஒன்று இந்த ராபோஜனம். அதாவது பழைய ஏற்பாட்டில் பஸ்கா அப்படின்னு இருந்ததை தான் ஆவிக்குரிய பிரகாரமாக ராபோஜனமாக மாற்றுறார். அதாவது நியாயப்பிரமாணத்தில் செய்யக்கூடிய மாம்சப்படியான ஒவ்வொரு கிரியைகளையும் இயேசு ஆவிக்குரிய பிரகாரமாக அதை நிறைவேற்றார். அதில் ஒன்று தான் பஸ்கா. அது எப்படின்னு பார்க்கலாம். பஸ்கானா அப்படி என்ன அப்படின்னா, நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்த அடிமையாக இருந்தாங்க, பார்வோனுக்கு அடிமையாக இருந்தாங்க. அப்படி அடிமையாக இருந்தவங்கள மோசையை கொண்டு பலத்த செய்கையோடு பலத்த அற்புதங்களோடு அந்த வாதைக்கு தப்ப பண்ணி, எகிப்திற்கு உண்டான வாதையிலேருந்து தப்ப பண்ணி மீட்டு வனாந்தரத்தின் வழியாக நடத்தி கானான் தேசத்தை கொடுக்குறாரு. அப்படி கானான் தேசத்தில் இருக்கக்கூடிய நம்மளோட இஸ்ரவேலர்கள் இதை நினைவு கூறும்படி அந்த பஸ்காவை அனுசரிக்காங்க. ஸோ அப்போ பஸ்காவை எப்படி புசிக்கணும் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டை எழுதியிருக்கிறபடி ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளணும். அதுக்கு 1 வயசு இருக்கணும், பழுதற்றாக இருக்கணும், ஆணாக இருக்கணும். அது குடும்பத்தில் ஒரு 6-7 பேர் இருக்கணும். அப்படி 2 பேர் 3 பேர் மட்டும்தான் இருந்தாங்க அப்படின்னா பக்கத்து வீட்டில் இருக்கவங்களையும் சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்து 10ஆம் தேதி அந்த ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளணும். 14ஆம் தேதி சாயங்காலம் அந்த ஆட்டுக்குட்டியை அடிக்கணும். அப்படி அடிக்கும்போது அதோடய ரத்தத்தை நிலக்காலில் பூசணும். 2வது அதை நெருப்பில் சுட்டு தான் சாப்பிடணும். மீதி எதுவும் வைக்கக்கூடாது. அப்படி மீதியாக இருந்தாலும் அதை நெருப்பில் சுட்டுறணும். அப்படி அதை புசிக்கும் போது அறையில் கச்சை கட்டி கொள்ளணும், கையில் தடி பிடிச்சி கொள்ளணும், அப்புறம் பாதரட்சியை தொடுத்து கொள்ளணும். இப்படி தீவிரமாக அதை புசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி அவங்க புசித்த நேரத்தில் தான் தேவன் எகிப்து தேசமெல்லாம் கடந்து போய் அந்த வாதையை அனுப்புனார். யார் வீட்டு நில வாசலெல்லாம் அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்துச்சோ அவங்க தப்பிச்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதை நினைவு கூறும்படி தான் இந்த பஸ்காவை கொண்டாடுவாங்க. ஸோ இதோட அர்த்தம் என்ன, இது என்ன அப்படின்னு அப்போ இருக்கிற இந்த ஆராதனையோட பொருள் என்ன அப்படின்னு அப்போ இருக்கிறவங்க பிள்ளைங்க கேட்டால், தேவன் நம்மளோட முன்னோர்களை இந்த மாதிரி வாதையிலேருந்து தப்பு பண்ணி நமக்கு அற்புதங்களோடு அதிசயங்களோடு இங்கே கூட்டு வந்தார் அப்படின்னு சொல்லணுமா. ஸோ நானே கர்த்தர் என்று அவர்கள் அறியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கர்த்தருடைய பஸ்காவை புசித்தாங்க. ஸோ இது எதற்காகனா, மாம்சத்தின்படி அடிமையாக நம்ம இருந்தோம், அந்த பார்வோனுக்கு அடிமையாக இருந்தோம், அந்த எகிப்து தேசத்துக்கு அடிமையாக இருந்தோம். ஸோ அதை மீட்டு கொண்டு வந்ததுனால அதை நினைவு கூறும்படி செய்யணும் அப்படிங்கிறாரு. ஆனால் ஏசப்பா இப்போ என்ன சொல்கிறாரு, பாவத்துக்கு அடிமையாக இருந்தீங்க, அதனால் நீங்கள் மரணத்துக்கு அடிமையாக இருந்தீங்க, உங்களை நான் இப்போ மீட்டெடுக்கிறேன். ஸோ இப்போ என்ன நினைவு கூறும்படி நீங்கள் இதை செய்யுங்க அப்படிங்கிறாரு. அதாவது இந்த ராபோஜனத்தை புசிக்கும்போது பேதுரு கேட்குறான், எங்கே நம்ம அந்த ராபோஜனத்தை புசிக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார், நகரத்துக்கு போ, அங்கே தண்ணீர் கூட சுமந்துட்டு வரதை ஒருத்தன் சுமந்து வருவான், அவன் பின்னாடி போ, அவங்ககிட்ட கேளு, அவன் ஒரு மேல் வீட்டு அறையை காமிப்பான் அப்படிம்பார். விஸ்தாரமான மேல் வீட்டு அறையை காமிப்பான், அங்கே ஆயத்தம் பண்ண அப்படிம்பார். ஏன்னா அங்கே மேல் வீட்டு அறையை, இந்த விஸ்தாரமான அறை அப்படின்னா அங்கே 12 அப்போஸ்தலர் இருக்காங்க, இயேசுவோட 13 பேர். ஸோ அவங்க எல்லோரும் புசிப்பாங்க. அப்படி புசிக்கும்போது இயேசப்பான்னு சொல்லுவாங்க, அப்பத்தை பிட்டு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய மாம்சமாக இருக்கிறது அப்படிம்பார். ஸோ இங்கே இந்த ராபோஜனங்கிறது என்னென்னா, பாவத்துக்கு அடிமையாக இருந்த உங்களுக்காக நான் என்ன கொடுக்குறேன் அப்படிங்கிறார். அதனால தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி அப்படிங்கிறோம். அங்கே ஆட்டுக்குட்டியோட மாம்சத்தை புசித்தாங்க, இங்கே தேவ ஆட்டுக்குட்டியான இயேசுவோட மாம்சத்தை புசிக்கிறாங்க. அப்போ இயேசுவோட மாம்சம்னா என்ன அப்படின்னா, அவருடைய வார்த்தைன்னு அர்த்தம். வார்த்தை தான் மாம்சமாச்சு. அப்போது இந்த ராபோஜனத்தோட பொருள் என்ன அப்படின்னா, ஏசப்பா சொல்லார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க அப்படின்னா, உங்களுக்கு அதான் நம்முடைய பாவங்களுக்காக தான் ஏசப்பா மரித்தார். ஸோ அதை நினைவு கூறும்படி நம்ம அதை எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்போது நம்ம என்ன உடன்படிக்கை பண்ணுறோம் ஏசப்பா கூட, அதாவது நீங்கள் எங்களுக்காக அடிக்கப்பட்டீங்க, அதனால் அதன்படி உம்முடைய வார்த்தையை நாங்கள் புசிக்கிறோம். அப்படி புசிக்கும்போது இந்த வார்த்தை நிமித்தம் வரக்கூடிய பாடுகளில் நாங்கள் பங்கு அடைகிறோம். அப்புறம் ஏசப்பா சொல்கிறாரு, அப்புறம் இந்த இரத்தத்தினால நம்மளுக்கு புதிய உடன்படிக்கை கொடுக்குறாரு. புதிய உடன்படிக்கை என்னென்னா, இனி நான் உலகத்தின் பிரகாரம் அல்ல, என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நான் உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன், உங்களுடைய வார்த்தையை நாங்கள் புசித்து உங்களுடைய சுவிசேஷ நிமித்தம், உங்களுடைய நாமத்தின் நிமித்தம் அந்த பாடுகளை பங்கு பெறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த ராபோஜனத்தை நம்ம புசிக்கிறோம். ஸோ அந்த ராபோஜனத்தோட பொருள் என்ன அப்படின்னா,
அதாவது ஆவிக்குரிய பிரகாரமாக பாவத்தின் அடிமையாக இருந்த நம்மளை மீட்டெடுத்ததை நினைவு கூறும்படி, இயேசு ராஜாவை நினைவு கூறும்படி, அவர் நமக்காக அடிக்கப்பட்டதை நினைவு கூறும்படியாக நம்ம இந்த ராபோஜனத்தை எடுக்கிறோம். அங்கே மாம்சத்தின்படி அடிமையாக இருந்து மீட்டெடுத்ததை நினைவு கூறும்படி அந்த பஸ்காவை கொண்டாடுறாங்க. ஸோ இதே போல் ஆலயம் அப்படிங்கிறது ஆவிக்குரிய பிரகாரமாக எப்படி மாறுது, பலி ஆவிக்குரிய பிரகாரமாக எப்படி மாற்றுறாரு, உடன்படிக்கை பெட்டி ஆவிக்குரிய பிரகாரமாக எப்படி மாறுது, அங்கே விருத்த சேதனம் ஆவிக்குரிய பிரகாரமாக எப்படி மாறுது அப்படிங்கிறத நம்ம அடுத்த செய்தியில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ்.